இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்திச் சுருக்கம். முதற்கட்ட தேர்தல் நிறைவு. தமிழகத்தில் 72.09% ஓட்டுப்பதிவு. தமிழகம், புதுச்சேரி உள்பட 21 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளில் முதற்கட்ட லோக்சபா தேர்தல் இன்று நடந்தது. காலை 7 மணிக்கு துவங்கிய ஓட்டுப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. ஓட்டுச்சாவடியில் காத்திருந்த வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு ஓட்டு போட அனுமதிக்கப்பட்டனர். ஓட்டுப்பதிவு முடிந்த மையங்களில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டன. அவற்றை ஓட்டு எண்ணும் மையத்திற்கு அனுப்பி வைக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். மாலை 7 மணி நிலவரப்படி தமிழகத்தில் 71.09% ஓட்டுகள் பதிவாகின. அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் 75.67% ஓட்டுகளும், குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் 62.35% ஓட்டுகளும் பதிவாகின. காந்தி நகரில் நிற்பது பெருமை. இந்த முறை 400+ உறுதி. லோக்சபா தேர்தலில் குஜராத்தின் காந்தி நகரில் போட்டியிட அமித்ஷா இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் உடனிருந்தார். அமித்ஷாவை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் சோனக் பட்டேல் களமிறங்கியுள்ளார். அமித்ஷா கூறும்போது, அத்வானி, வாஜ்பாய் ஆகியோர் வெற்றி பெற்ற தொகுதி இது. பிரதமர் மோடி வாக்காளராக உள்ள தொகுதி காந்திநகர் என்பது பெருமை அளிக்கிறது என்றார். காந்திநகர் தொகுதியின் எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் 30 ஆண்டுகள் இருந்துள்ளேன். இந்த மக்கள் அளப்பரிய அன்பை வழங்கியிருக்கிறார்கள். மோடியை 3வது முறையாக பிரதமராக ஒட்டுமொத்த நாடும் உற்சாகத்துடன் உள்ளது. பாஜக 400 மேல் இடங்களை பிடிக்கும் என அமித்ஷா கூறினார். 300 வாக்காளர் பெயர் இல்லை. பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். கோவை கவுண்டம்பாளையம் வாக்குச்சாவடியில் 800க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டதாக கூறி பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தேர்தல் அலுவலர்களுடன் பேசினார். அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் ஓட்டு போட ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். குறைஞ்சபட்ச ஓட்டர் ஐடிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற ஓட்டர் ஐடி. அது வச்சவங்க எல்லாத்தையுமே நீங்க ஷார்ட் பீரியட்ல அவங்களை ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா இது ஏதோ இன்டென்ஷனலா பண்ண மாதிரி தான் அர்த்தம். அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறதுக்கு என்ன அவங்களுக்கு ரைட் இருக்குதோ அதை எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். இவங்க அவங்களோட டெமோக்ராட்டிக் ரைட்டுக்கு களத்துல அவங்கள காணோம். விளவங்கோடு பாஜகவுக்கு தான். கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் நந்தினி அங்கு பாஜக தான் வெல்லும் என்று உறுதியாக சொன்னார். 60% வாக்கு பதிவாயிருக்கு விளவங்கோடு தொகுதியில். இதுவரை வெற்றி வாய்ப்பு அந்த மாதிரி வெற்றி வாய்ப்பு 60% ஓட்டு போலானாலும் மேக்ஸிமம் ஓட்டு எங்கள் ஓட்டு தான் போலாயிருக்கு. வெற்றி வாய்ப்பு அமோகமாக இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியோ டிஎம்கேயோ கம்யூனிஸ்டோ எதுவுமே ஃபீல்டில் இல்லை. நாங்கள் களத்தில் இருந்தால் நல்லா வேலை பார்த்துருக்கோம். வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தான். எத்தனை வாக்கு வித்தியாசத்தில்? நான் அன்றைக்கி சொல்லிட்டேன் எத்தனை வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன்னு சொல்லுறது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட பேசிட்டேன். அதே வாக்கு வித்தியாசத்தில் இப்போ வெற்றி பெறுவான் என்பது உறுதி. இறந்தவர் பெயரில் கள்ள ஓட்டு. ஓட்டுப்பதிவு தற்காலிக நிறுத்தம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மாந்தங்கல் மோட்டூர் கிராமத்தில் உள்ள 185வது வாக்குச்சாவடியில் ஓட்டு போட வந்தவர்களில் ஒருவரின் ஓட்டு ஏற்கனவே போடப்பட்டதாக அலுவலர்கள் கூறினர். அதேபோல் இறந்தவர் பெயரிலும் வெளியூரில் இருப்பவரின் பெயரிலும் வேறு யாரோ ஓட்டு போட்டு இருந்தனர். திமுகவைச் சேர்ந்த கமல், லோகநாதன் ஆகியோர் தான் கள்ள ஓட்டு போட்டதாகவும் 50க்கும் மேற்பட்ட கள்ள ஓட்டுகளை அவர்கள் போட்டுள்ளதாக பாமக மாவட்ட செயலாளர் சரவணன் புகார் தெரிவித்தார். கோவப்படாதீங்க. 99 ஓட்டெல்லாம் போட்டுக்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஆளுங்க இருக்காங்க இல்லைங்க. பாருங்க ஒன்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். நடந்தது கம்ப்ளைன்ட் பண்ணுங்க. கம்ப்ளைன்ட் என்ன ஒரு இது சொல்யூஷன் சொல்லுங்க. இது கம்ப்ளைன்ட் கொடுங்க. நம்ம சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருவங்க பேசுவோம். அது நம்ம ஓட்டிங் நிறுத்தி என்ன பண்ணுவோம். கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். செத்து போனா ஓட்டு போட்டவங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். திமுக பூத் ஏஜென்ட்டுகளான கமல், லோகநாதன் அடிக்கடி வாக்குச்சாவடிக்குள் சென்று வந்ததால் அந்த சிசிடிவி பதிவை வெளியிட கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கள்ள ஓட்டு வாக்கு போட்ட திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் பாமகவினர் புகார் அளித்தனர். இப்பிரச்சினையால் மாந்தங்கல் மோட்டூரில் சுமார் 1 மணி நேரமாக ஓட்டுப்பதிவு நிறுத்தப்பட்டது.
தேர்தலை ரத்து செய். உடனடியாக ரத்து செய். நல்ல ஓட்டு போடுவோம் மீது நடவடிக்கை எடு. காவல்துறையை கண்டிக்கின்றோம். மக்கர் செய்த விவிபேட் மெஷின் திரும்பி சென்ற வாக்காளர்கள். திருப்பத்தூர் ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலத்தில் உள்ள 74வது வாக்குச்சாவடியில் இன்று காலை 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கியது. யாருக்கு வாக்களித்தோம் என்பதை காட்டும் விவிபேட் இயந்திரத்தில் திடீரென பேட்டரியில் கோளாறு ஏற்பட்டது. 10 மணியிலிருந்து 1 மணி நேரம் ஓட்டுப்பதிவு நிறுத்தப்பட்டது. மீண்டும் 11 மணிக்கு ஓட்டுப்பதிவு துவங்கப்பட்ட நிலையில் 11:40 மணி அளவில் மீண்டும் இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதால் மீண்டும் நிறுத்தப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் ஓட்டுப்பதிவு நடக்காததால் வெயிலில் காத்திருந்த பலர் ஓட்டு போடாமல் திரும்பி சென்றனர். மென்பொருள் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டது. பின் மதியம் 3:45 மணி அளவில் மீண்டும் ஓட்டுப்பதிவு தொடங்கியது. கள்ள ஓட்டு போட முயன்ற ரவுடிகளை ரவுண்டு கட்டிய மக்கள். தூத்துக்குடி பொட்டலூர் அணியில் உள்ள மின்கழிவு ஆலைகளை மூட வலியுறுத்தி அந்த கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். கிராமம் முழுவதும் கருப்பு கொடிகள் ஏற்றியும் கண்மாயில் சமைத்து சாப்பிட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்தார். கிராம மக்கள் பேச மறுத்ததால் கிளம்பி சென்றார். பின்னர் சிறிது நேரத்தில் ஸ்கார்பியோ காரில் வந்த திமுகவைச் சேர்ந்த ஒரு கும்பல் வாக்குச்சாவடி மையத்திற்குள் சென்று கள்ள ஓட்டு போட முயன்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்த கிராம மக்கள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். போலீசார் அவர்களை பிடித்து ஒரு வேனில் அழைத்து சென்றனர். அப்போது கிராம மக்கள் வேனை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்கார்பியோ கார் வேன் கண்ணாடியை அடித்து நொறுக்கினார்கள். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கள்ள ஓட்டு போட வந்தவர்களை அழைத்து சென்றனர். ஸ்கார்பியோ காருக்குள் உருட்டு கட்டைகளும் அரிவாள், கத்தி, மதுபான பாட்டில்களும் இருந்தன. தேர்தல் அத்துமீறல் நடக்கிறது, கவர்னர் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொட்டலூரணி கிராம மக்கள் கூறினர். அமைச்சர் வந்துவிட்டு அந்த வண்டியில் வந்த பொழுது கீழே இறங்கக்கூடாது என்று மக்கள் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அந்த கோபத்தில் இந்த செயல் நடந்திருக்கலாம் என்று நினைக்கிறோம். 2 வண்டியிலே அரிவாள், கத்தி, கம்பு, பாட்டல் எல்லோரும் ஊரிலே இறங்கியிருக்கிறார்கள். காவல்துறை இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் திரண்டு போய் காவல்துறையிடம் சொன்னபோது நீங்கள் பிடிக்க வேண்டியதானே என்று காவல்துறை சொல்கிறது. காவல்துறை ரவுடியை பிடிப்பதா, பொதுமக்கள் ரவுடியை பிடிக்க வேண்டுமா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இப்பொழுது பிடித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள். பிடித்துக் கொண்டு வந்த அந்த ரவுடிகளை காவல்துறை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. ஆனால் பொதுமக்கள் அந்த ரவுடியை கீழே இறக்க வேண்டும், நாங்கள் அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அதை மறுக்கிறது. ஆகவே இதற்கு தீர்வு காண்பதற்கு அரசு மேதகு ஆளுநர் அவர்கள், தமிழ்நாட்டுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள. இன்னொரு வாக்காளர் பெயர் இல்லை, பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். கோவை கவுண்டம்பாளையம் வாக்குச்சாவடியில் 800க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பெயர் நீக்கம் செய்யப்பட்டதாக கூறி பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தேர்தல் அலுவலர்களுடன் பேசினார். அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் ஓட்டு போட ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். குறைஞ்சபட்ச ஓட்டர் ஐடிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குற ஓட்டர் ஐடி. அது வச்சவங்க எல்லாத்தையுமே நீங்க ஷார்ட் பீரியட்ல அவங்களை ரிமூவ் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டா இது ஏதோ இன்டென்ஷனலா பண்ண மாதிரி தான் அர்த்தம். அவங்களுக்கு நீங்க ஓட்டு போடுறதுக்கு என்ன அவங்களுக்கு ரைட் இருக்குதோ அதை எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இருமா சார், இவங்க அவங்களோட டெமோக்ராட்டிக் ரைட்டுக்கு ஓட்டு போட வந்த விஜய் சோர்வாக இருந்தது ஏன்? தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை சமீபத்தில் தொடங்கிய நடிகர் விஜய் கட்சி தலைவராக தனது முதல் வாக்கினை இன்று செலுத்தினார். கடந்த முறை சைக்கிளில் கவனம் ஈர்த்த விஜய் இந்த முறை பனையூரில் உள்ள தனது இல்லத்தில் இருந்து நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடிக்கு காரில் வந்தார். விஜய் வந்தபோது கூட்ட நெரிசல் ஏற்பட்டதால் பாதுகாப்பிற்காக அதிக எண்ணிக்கையில் காவலர்கள் குவிக்கப்பட்டனர். ரசிகர்கள் விடாமல் ஆரவாரம் செய்தனர்.
வீடியோ எடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. தென்சென்னை லோக்சபா தொகுதிக்கு ஓட்டு போட்டார். விஜய் மிகவும் சோர்வாக காணப்பட்டார். விஜய் கையில் சிறிய பிளாஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இது பலரது கவனத்தை ஈர்த்தது. கோட் ஷூட்டிங்கிற்காக ரஷ்யாவில் இருந்து விஜய் ஓட்டு போடுவதற்காக புறப்பட்டார். கனெக்டிங் ஃபிளைட் என்பதால் துபாயில் சிக்கிக் கொண்டார். துபாயில் பெய்த கனமழை காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் விஜயின் சென்னை வருகை கேள்விக்குறியாக இருந்தது. கடைசி நேரத்தில்தான் விஜய் சென்னை வந்தார். ஷூட்டிங் மற்றும் தொடர் பயணங்களால் அவர் சோர்வடைந்துள்ளார். விஜய் கையில் இருந்த காயம் அவருக்கு ஷூட்டிங்கில் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. வேதனையோடு சொல்றேன், கண் கலங்கிய நடிகர் சூரி. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு நடிகர் சூரி வாக்களிக்க வந்தார். ஆனால் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் ஓட்டு போட முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பினார். என் ஜனநாயக உரிமையை செலுத்துறதுக்காக வந்தேன். கடந்த எல்லா எலெக்ஷனுக்குமே என்னோட உரிமையை நான் கரெக்டாக செலுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தடவை இந்த பூத்தில் என்னோட பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. என்னோட மனைவியார் பெயர் அவங்க ஓட்டு இருக்குது, என்னோட ஓட்டு இல்லை, என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க. இருந்தாலும் 100% ஜனநாயக உரிமையை ஆற்றுறதுக்காக வந்தேன். அது நடக்கலையே அப்படின்றப்ப மனவேதனையாக இருக்குது. ஆற்ற முடியலன்னு நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இது எங்கே யாரோட தவறு எப்படி தவறு நடந்ததுன்னு தெரியல. இருந்தாலும் ஓட்டு போட்டுக்கிட்டு ஓட்டு போடணும்னு சொல்கிறத விட ஓட்டு போட முடியலன்ற வேதனையோடு நான் சொல்கிறேன். தயவுசெய்து எல்லாமே 100% ஓட்டு வாக்களிச்சிருங்க. அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம நாட்டுக்கு நல்லது. தவறாமல் எல்லாரும் அவங்க வாக்கை செலுத்திடுங்க. நான் அடுத்த எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக என்னோட வாக்கை செலுத்த நம்புகிறேன். நன்றி.